தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்டமாக தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலுக்காக இந்திய அளவில் 7 கட்டங்களாக தேர்தல் ஆணையம் நடத்த இருக்கும் நிலையில் 1,20,000 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் செலவு பண்ணுது. இதை தாண்டி 47 வகையான முயற்சிகளில் தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவு அப்படின்ற இலக்கை நோக்கி தன்னுடைய முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது பலனளிக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பா இறந்தவர்களுக்கு வாக்கு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க இறந்துட்டதாக தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுது. இதை தாண்டி பிரபலமாக அறியப்படும் நடிகர் சூரிக்கு வாக்கு இல்லை, அவர் வாக்குச்சாவடிக்கு போய் திரும்பி வந்துட்டார். இதை தாண்டி வாக்காளர் பதிவான வாக்கு சதவிகிதத்தை, அதாவது தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவிகிதத்தை 3வது முறையாக தேர்தல் ஆணையம் திருத்தி வெளியிட்டிருக்கு. பொதுவாக வாக்கு சதவிகிதம் உயரும், ஆனால் இந்த முறை அடுத்தடுத்த முறைகளில் குறைத்து சொல்லப்படுவதே அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின்பால் மக்கள் கேள்வி எழுப்பக்கூடியவைகளில் உண்மை இருக்கா? உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எந்த விதத்தில் இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். 1952 இந்தியாவில் முதல் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலுக்கு இந்தியா செலவிட்ட தொகை 10.5 கோடி ரூபாய். அது படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு 1.20 லட்சம் கோடியாக வளர்ந்துருக்கு. இவ்வளவு பணத்தை செலவு பண்ணாலும் 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இன்னமுமே கூட முயற்சியாகத்தான் இருக்கு. அந்த இலக்கை தேர்தல் ஆணையம் அடையலை. இவ்வளோ பணத்தை செலவு பண்ணாலும் வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கிறது வரும்போது தேர்தல் அதிகாரிகளாகவும் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களாகவும் ஆசிரியர்களும் அலுவலர்களும் ஈடுபடுறாங்க. இவங்க வீடு வீடாக போய் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கிறத சரியாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் வீடியோக்குனுடைய மையப்புள்ளியாகவும் கேள்வியாகவும் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் அவங்க அந்த வேலையை சரியாக செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளுமே வந்திருக்காது அப்படின்றது தான் விடையாக இருக்கு. ஏன்னா அவங்க போகும்போது அவங்க வீட்டில் இல்லைனாலோ அல்லது ஆள் இல்லைனாலோ அவங்க என்ன குறிப்பு எடுத்துக்கிறாங்க, கடந்த முறை வாக்களித்தோம், இந்த முறை வாக்களிக்கல, பல வருடங்களாக இதே அட்ரஸில் தான் இருக்கும், அதே பூத்தில் தான் வாக்களிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்படுது. கோவில்பட்டியில் மருதப்பன் அப்படின்ற 70 வயது முதியவர் வாக்குச்சாவடிக்கு போகிறாரு. போய் ஓட்டு இருக்கான்னு கேட்குறாரு. அவருடைய அந்த பட்டியல், தேர்தல் ஆணையர்கள் அந்த அதிகாரிகள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவர் அந்த பட்டியலில் இல்லை. உடனே அவர் சண்டை போடுறாரு. கேட்டதுக்கு நீங்கள் இல்லை, இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் என்ன பேயா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாரு. வாக்குவாதம் பண்ணி கடைசியில் தேர்தல் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கடைசியில் அவருக்கு வேறொரு முறையில் வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பை தேர்தல் அதிகாரி கொடுக்கிறார். இது ஒரு சம்பவம். இதை தாண்டி நடிகர் சூரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பரோட்டா சூரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அவர் வழக்கமாக தான் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு போகிறாரு. பார்க்க போனால் அங்கே அவர் லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை, வாக்கு இல்லைன்னு மறுத்துப்படுறாங்க. அவர் கேட்குறாரு, அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க, நெட்டில் போய் செக் பண்ணுறாங்க, அங்கேயுமே இல்லை. அவருடைய மனைவிக்கு அதே வாக்குச்சாவடியில் வாக்கு இருக்குது. ஒரே வீட்டில் தான் 2 பேருமே இருக்காங்க. மனைவிக்கு வாக்கு இருக்குது, அவருக்கு வாக்கு இல்லை. பிரபலமானவர் 13 வருஷமாக கடந்த பல தேர்தல்களில் அதே வாக்குச்சாவடியில் அதே வீட்டில் இருந்து தான் அவர் போய் வாக்கு செலுத்துறாரு. ஆனால் இந்த முறை இல்லை. அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது எங்கேயோ தவறு நடந்துருச்சு, நாங்கள் இது என்னன்றது பார்க்குறோம் அப்படின்ற பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. இதையடுத்து வடசென்னை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் பிரஸ் மீட்டில் அவரே சொல்கிறாரு, என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வாக்கே இல்லை, மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. 6 சட்டமன்ற தொகுதி வருது. 6 சட்டமன்ற தொகுதியிலுமே ஒவ்வொரு வாக்குச்சாவடி, அந்த பூத் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு பூத்துக்குமே 100லேருந்து 150 பேர் வரைக்கும் பெயர்கள் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இது எப்படி நடந்தது அப்படின்ற கேள்வியை தேர்தல் ஆணையத்திட்ட அவர் முன்வைக்கிறார். இதை தாண்டி ஒரு சலசலப்பான சம்பவம் அப்படின்னா, ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போட்டியிடுறார் அப்படின்ற ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். அவர் கூட 5 அதே இன்ஷியலில் அதே பேரில் வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்றது முன்வைக்கப்பட்டது. ஆனால் வாக்குப்பதிவின் போதும் அதே மாதிரி அதே இன்ஷியல் அதே பேர், சின்னம் மட்டும் வேற அப்படின்ற மாதிரி அந்த பேலட் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்க்கக்கூடிய இதில் ரெடி பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஆனால் ஓபிஎஸ், அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் யாரோ வாக்களிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது கையில் மார்க்கரோட போயிட்டு மற்ற ஓபிஎஸ் உடைய சின்னங்களையும் பேரையும் அடிச்சுட்டு வந்துடுறார். அதற்கு அடுத்து வாக்காளர் போகிறாங்க, பார்த்தா அடிச்சிருக்கு. இதை மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அதிகாரிகள் மற்றதெல்லாம் எடுத்து விட்டு மீண்டும் வாக்குப்பதிவிற்கான அந்த பணிகள் நடந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்ற தகவல் அங்கிருந்து வந்து
ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதை ஒரு தேர்தல் விதி மீறலாக ஒருத்தர் செஞ்சது ரொம்ப, அதாவது ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பார்க்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், பல துறைகளில் இருந்தவர். அவர் தேர்தல் பணியில் ஈடுபடும் போது அவர்கிட்ட கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, வழக்கமாக 40 வருடங்களாக நாங்கள் ஒரே பூத்தில் தான் வாக்களிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை எங்களுக்கு பூத்து இல்லை, 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு பூத்தில் போட்டிருக்காங்க அப்படின்ற வாக்காளர் வேற ஒருத்தர் சொன்னதுக்கு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன அதற்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, 1200 1500 வரைக்குமான நபர்கள் வாக்களிக்கக்கூடிய வகையில் தான் பூத் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும். அதற்கு மேற்பட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நபர்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்காங்களோ அந்த நபர்களை எடுத்துப்போம். இப்படி பல பூத்துலையும் எடுத்து அந்த மிச்சம் இருக்கக்கூடிய தொகை ஒரு 1200 1500 வரக்கூடிய வரைக்கும் ஒரு பூத்தை போட்டு அந்த பூத்தில் நாங்கள் வாக்களிப்பதற்கான பூத்தாக வச்சிருக்கோம். இதுதான் அவர்கள் மாற்றி வாக்களிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக மாறுது. இதில் அங்கே ஒரே வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சிலருக்கு மாறுது அப்படின்னா இந்த பிரிக்கிறதுல தான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற பார்வையை அவர் முன் வச்சிருந்தாரு. ரெண்டாவது, ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய ப்ரொசீஜர் அப்படின்னா 47 வகையான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணி தான் எந்த இடத்துலையுமே விதி மீறல் இல்லாமல் கட்டுக்கோப்பான முறையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் ஓகே, 21 லட்சம் பேருக்கு வாக்கு அளிக்கல, நீங்கள் இவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் 21 லட்சம் பேர் வாக்களிக்கல அப்படின்ற ஒரு பார்வை வருது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற கேள்வி அவர்கிட்ட வைக்கலாம். இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதை தாண்டி 21 லட்சம் பேர் வாக்களிக்கல, அது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் பலவாறு வச்ச போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முறை தான் தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றச்சாட்டுக்கள் குறைவாக இருக்கு, வழக்கமாக இதோட அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை வைக்கிறாரு. இது என்ன வகையான பதில் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை சிறப்பாக செயல்பட்டு இருக்கணும் அப்படின்ற மன திருப்தியோட அவர் இருக்கிறார் அப்படின்றதான் இதுல இருந்து காட்டுது. சத்யபிரதா சாகு சார், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, சிறகை விரித்து பறக்கும் பறவையினம் போலே. என்னடா சம்பந்தம் இல்லாமல் பாடுறேன்னு பார்த்தீங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே வாக்காளர்களை வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்கு செலுத்துவதற்கான ஒரு முனைப்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பாடல் தான் அது. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்க அந்த பாட்டை இவரே பாடியிருந்தார். உண்மையிலே அவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை, ஒடிசான்னு நினைக்கிறேன். ஒடிசாவில் இருக்கிற ஹிந்தி தெரியும், ஒடியா தெரியும், தமிழில் அவரே பாடியிருந்தார். சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே, உரிமை காத்திடும் வயது இது கேளாய், உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய், முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி. இந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் முனைப்பு எடுக்கும்போது வாக்காளர்களை வர்றதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இறந்தவர்கள் இருப்பவர்கள் இறந்தவர்களாக கணக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது. இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டணும், அதுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்றது சொல்லப்படுது. பலூன் பறக்க விடுறீங்க, வேற வேற தேவையில்லாத விளம்பரங்கள் செய்கிறீங்க, அதில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி வாக்காளர்களை சரிபார்க்க போகிறாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கள் அந்த அலுவலர்கள்ட்ட எப்படி முழுமையாக சரிபார்க்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இல்லை அப்படின்னா நீக்கிறதுக்கு முன்னாடி பல முறை செக் பண்ணணும். ரெண்டாவது, வாக்காளர் அந்த லிஸ்ட்ல பேரை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய முறை வழங்கப்படணும், அது எளிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. கடைசியாக அவருடைய தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வாக்காளர் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லைன்னா அவங்களாகத்தான் முனைப்பு காட்டி அந்த சேர்த்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடணும் அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை தாண்டி இந்த வீடியோனுடைய கோர் பாயிண்டான எவ்வளவு சதவிகித வாக்குகள் பதிவானது தமிழகத்தில் அப்படின்ற கேள்வி தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையம் 3 முறை ரிவைஸ்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமை தேர்தல் நடந்தது, 7 மணியோட போலிங் முடிஞ்சது, 7 மணியோட கியூவில் நிற்கிறவங்க எல்லாத்துக்குமே வாக்களிப்பதற்கான உரிமை கொடுப்பாங்க. இப்போ இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் அதிகாரி இருப்பார், அவருக்கு மேல வட்டார உதவி தேர்தல் அலுவலர் அப்படின்னு இருப்பாரு. அவருக்கு ரிப்போர்ட் எப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரிப்போர்ட் கொடுப்பாரு, எவ்வளவு பெர்சன்டேஜ் போலிங் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்தில இருந்தும் போகும். இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதி, இப்ப நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதியிலேயே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி இருப்பாரு. அவருக்கு கீழே அந்த அதாவது பூத் வைஸ் இருக்கக்கூடிய
அவங்க இருப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவர் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு, அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு தேர்தல் அதிகாரி, அவருக்கு கீழே 6 உதவி தேர்தல் அதிகாரி, அவருக்கு கீழே ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலையும் இருக்கக்கூடிய பூத் வைஸ் இருக்கக்கூடிய மையங்கள், அங்கிருந்து வர தகவல் எல்லாமே கணக்கிட்டு தான் இந்த தேர்தல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. 7 மணிக்கு போலிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கு அப்போ சொல்லப்பட்ட வாக்கு சதவீதம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க, அதை யாரும் எடுத்துக்கல. ஆனால் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு 72.09% தமிழ்நாட்டில் போலிங் ஆச்சு அப்படின்ற தகவலை தேர்தல் ஆணையம் கொடுத்தது. அதற்கு பிறகு அடுத்த நாள் ஒரு 12 மணி போல தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது நடக்கலை. மறுபடியும் 3 மணிக்கு நடக்கிறதா சொல்லப்பட்டுச்சு, அப்பயும் நடக்கலை. அடுத்த நாள் சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு திருத்தி அமைக்கப்பட்டு 69.46% தான் பதிவாச்சு அப்படின்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. இதுதான் இறுதியான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்ட நிலையில் மீண்டும் அதை மாற்றி இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு பொதுவாக அந்த டேட்டாஸ் வரும்போது பர்சன்டேஜ் வைஸ் வரும்போது அதிலிருந்து அதிகம் தான் ஆகும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒரு 2-3% அதிகம் தான் ஆகும். ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னா குறைஞ்சிட்டே வருது. இப்போ என்னன்னா 0.33 இல்லைன்னா 0.12 வந்துன்னா அதெல்லாம் அந்த 0.12 கழிச்சுட்டு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது அதிகம் தான் ஆகும். ஆனால் இது அதிகமாகாமல் 3வது முறையாக வெளியிடும்போது அதிலிருந்தும் குறைஞ்சிருக்கு. 69.71% தான் ஃபைனலாக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னா 69.71% தான் பதிவாகி இருக்கு அப்படின்ற தகவலை தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த அளவிற்கு ஒரு வாக்கு சதவிகிதத்தை சொல்லக்கூட தேர்தல் ஆணையம் ஏன் 3 முறை எடுத்துக்குது அப்படின்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க. பல வகையில் இருந்தும் கேள்விக்கணைகள் முன்வைக்கும் பொழுது சத்யபிரதா சாகு சொன்ன பதில் என்னன்னா, தேர்தல் நடந்த அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி 2 நாளுமே நாங்கள் இன்னைக்கு வரைக்குமே நாங்கள்லாம் சரியாக கூட தூங்கலை, அந்த அளவிற்கு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். 2வது நேற்று எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாயிடுச்சு, உடலுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டியதாக போச்சு, அதனால இந்த பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்றது தெரியல. இதை தாண்டி கன்னியாகுமரி தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், அங்கிருந்து டேட்டாஸ் வரத்துக்கு எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 12 o'clock எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் டேட்டாஸ் வந்துருச்சு, ஆனால் அந்த இடத்துல இருந்து வரத்துக்கு எனக்கு லேட் ஆனதுனால தான் அதிலிருந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்தது. சார் இப்போ என்ன அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் சொல்றதுல இந்த அளவுக்கு சுணக்கமா இந்திய அளவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற நோக்கத்திற்காக சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஒரு தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் சொல்றதுல கூட இந்த அளவுக்கு சுணக்கம் ஏற்படுது அப்படின்றத கேள்வி முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி வாக்காளர் பட்டியலிருந்து பேர் நீக்கம் அப்படிங்கிறது இந்த தடவை கடுமையான குற்றச்சாட்டுகளாகவும் ஒரு கோபமான குற்றச்சாட்டுக்கும் ஆதங்கமாகவும் வைக்கப்பட்டிருக்கு. பிரபலங்களுக்கெல்லாம் வாக்கு மறுக்கப்பட்டிருக்கு. பல பேர் தேர்தல் அந்த அட்டையை தூக்கி போட்டு எங்களுக்கு அட்டை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஐடி கார்டு இருக்கு, ஆனால் எங்களுக்கு ஓட்டு இல்லைன்றீங்கன்ற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் களையப்படணும். தேர்தல் அந்த அதிகாரிகள் வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்ப்பு, வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்ற அந்த கேம்பெயின் நடக்கும்போது அங்கு செல்லக்கூடிய அதிகாரிகள் ஏதோ நேரத்தை கடத்தணும், அந்த நாளை கடத்தணும் அப்படின்ற மாதிரி சும்மா டிக் அடிச்சா டிக்கு அங்கே போய் ஒரு தெருவில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படி பார்க்குறாங்களா? ஆனால் உண்மையிலே அவங்களுடைய சிரமம் அப்படிங்கிறது பரவலாக தெரியுது. சில அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிறாங்களா அப்படின்ற குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லா இடத்துல இருந்துமே இதே குற்றச்சாட்டு, இதே வகையான குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கும்போது இதில் விளம்பரத்தில் செலவழிக்கக்கூடிய காசை இதற்கு முனைப்பு காட்டி திரும்ப திரும்ப சரிபார்த்தாங்க அப்படின்னா வாக்கு அப்படிங்கிறது ஜனநாயக கடமை. ஒரு மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஓட்டு ரிசல்ட்டையே மாற்றக்கூடிய அளவிற்கான வலிமை உடையது. அதில் தேர்தல் ஆணையம் இன்னும் முனைப்பாகவும் கற்றுக்கொண்டும் மெருகேறியும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாகவும் ஆதங்கமாகவும் இருக்குது. இந்த காணொலி பற்றின உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.